கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அன்பு கூறுதல் பற்றி பார்ப்போமா? அன்பிலார் எல்லாம் உடையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று திருவள்ளுவர் தம் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு மட்டும் வேண்டும் என்று சொல்லி தனக்கு என்று சேர்த்து வைப்பவர்களாக செல்ஃபிஷாக காணப்படுவார்கள். அதே சமயம் அன்புடையவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதே நிமித்தமாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பும் கிடைக்கும், உலக சமூகத்தினுடைய அன்பும் கிடைக்கும், நல்ல ஒரு பெயரும் அவர்களுக்கு கிடைக்கும். நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டுமா, அன்பில்லாதவர்களாக காணப்பட வேண்டுமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய காரியங்கள் வெற்றியுள்ள காரியங்களாக காணப்படும். 1 யோவான் 4:18 அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயம் வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் பயமுள்ள ஆவியை உடையவர்களாக காணப்படாமல் அன்பின் ஆவியை உடையவர்களாக காணப்படும் பொழுது நாம் செயல்படும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றி பெறும் ஜீவியம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் வாழும் வாழ்க்கையில் கொஞ்ச காலம்தான் நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் அன்பு செலுத்தி பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நாம் எல்லா காரியங்களிலும் நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் அன்போடு முழு மனதோடு நாம் அதன் மீது கவனம் செலுத்தி நாம் செய்யப்படும் பொழுது அந்த காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம். நாம் அந்த காலங்கள் அந்த நேரங்களிலும் நாம் என்ன செய்வோம், சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தோடு நாம் செய்வோமே ஆனால் தவறாக செய்து விடுவோமே என்று சொல்லி அந்த காரியங்கள் தவறுதலாகவே முடிந்துவிடும். அதனால் பயத்தை புறம்பே தள்ளி மிகுந்த தைரியத்தோடு அன்போடு நாம் ஒவ்வொரு காரியங்களும் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். நாம் பயப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிறார். அவருடைய நீதியின் கரத்தில் நம்ம தாங்கும்போது நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டும்? நாம் அன்பில் பூரணப்பட்டவர்களாக காணப்பட்டாலே போதும். நாம் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிற தகப்பனாக காணப்படுகிறார். எதை குறித்தும் பயப்படாதவர்களாக நாம் அன்பில் பூரணப்பட்டவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்துகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அன்புள்ளவர்கள் எல்லா காரியத்திலும் மற்றவர்களோடு அன்புள்ளவர்களாக காணப்படுவார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்ம இனஜன பந்துகளோடு நாம் அன்பு செலுத்துவதில் நம்ம குறையே வைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்முடைய அன்பு மாயமற்றதாக காணப்படும் பொழுது, அது மாசு திரை கரை இல்லாததாக காணப்படும் பொழுது, மற்றவர்களும் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது நமக்கு ஒரு குறைவும் இன்றி நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களோடு அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு அவர்களிடத்தில் அவர்களை வேலை செய்யக்கூடியதாக காணப்படக்கூடாது. நாம் என்ன செய்யணும், நம்மளும் வேலை செய்யணும், அவங்களாம் விரும்பி நம்ம கூட அவங்க காரியங்களில் ஈடுபடுவார்கள், அது நலமாக காணப்படும். இல்லையேல் அவர்களை நாம் நம்முடைய அன்பின் நிமித்தமாக அவர்களை என்ன செய்யக்கூடாது, கட்டுண்டவர்களாக நம்முடைய வேலைகளை அவர்கள் மேல் திணிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களில் நம்ம ஈடுபடும் போது நாம் பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அன்பு சகலத்தையும் தாங்கும். மத்தேயு 10:31 அநேகம் அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அடைக்கலான் குருவிகள் ஏதோ ஒரு மரத்தில் அதை கூடு கட்டியிருக்கிறோம். ஆனால் நம்ம நிலையான வீடு கட்டி வசித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த வீடு கட்டி நம்ம வசித்திருந்தாலும் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்தை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட்டா இந்த உலகத்தில் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது அந்த பரலோகம் நமக்காக நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவ மன்னிப்பின் மீட்பிற்காக தந்தள்ளி நம்மீது இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் என்ன செய்ய வேண்டும், அவரை பின்பற்றுகிற அவரை மாதிரியாக நாம் கொண்டிருப்போமேயானால் அவருடைய அன்பு நம்மில் காணப்படும். நாமும் மற்றவர்களோடு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்முடைய அன்பு மற்றவர்களை நேசிக்கிற அன்பாக, மற்றவர்களிடத்தில் புறங்கூறுகிற அன்பாக காணப்படாதவனம் நேசிக்கிற அன்பாக, அவளை தட்டி கொடுத்து அவளை சரிப்படுத்துகிற நம்மையும் சரிப்படுத்துகிற அன்பாக காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா தகப்பனே
தகப்பனே கள்ளங்கப்படம் இல்லாத அன்பை பெற்றவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுப்பா. நாங்கள் யாரிடமெல்லாம் அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுடைய தகப்பனே நாங்கள் மாயமற்ற அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக, சந்தோஷமுள்ள அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்பா. எங்கள் அன்பு உண்மையில் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக கிருபையோடு காணப்பட எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் வைக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.